அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. கை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, எல்லாம் சூடாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த ஆயில் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு ஹேர் பேக் தான். என்ன ஹேர் பேக் பார்க்க போறோம்னா, இவ பாப்பா வந்து ஒரு 4 டேஸா கேட்டுட்டு இருக்கா. கத்தாழையும் கருவேப்பிலையும் சேர்ந்த ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அப்படி க்ளீனாக இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் போடணும். இப்போ வந்து நான் பாப்பாவுக்கு வந்து சிக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் சரி, ஆயில் மசாஜ் பண்ணுறதா இருந்தாலும் தலையை வந்து நல்லா சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஹேர் பேக் போடணும். இப்போ நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஆயில் மசாஜ் வந்து இந்த மாதிரி நம்ம விரல்ல நல்லா எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணணும். நல்லா வந்து எந்த அளவுக்கு உச்சந்தலையில் வந்து அப்ளை பண்ணணும். உச்சந்தலையில் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம நல்லா மசாஜ் பண்ணணும். அப்போ தான் வந்து உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், முடி வளர்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிரித்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த அளவுக்கு முடி இருக்கோ அந்த அளவுக்கு. ஸோ நம்ம எப்போ தேய்ச்சாலும் இந்த இடத்துல எல்லாம் நல்லா வந்து மசாஜ். குழந்தைங்க அப்படின்றதுனால இந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணால் போதும். எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கேல்ப்ல எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட டிப்லையும் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் நான் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி அந்த மெத்தடில் மசாஜ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஹேர் பேக் போடலாம். ஹேர் பேக் போடுறதுக்காக நம்ம கத்தாழையும் கருவேப்பிலையும் ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் வளரக்கூடிய கத்தாழை தான். இந்த கத்தாழையை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்தாழை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய இந்த ஜெல் மட்டும், இந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த முள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு, இந்த சைடில் தெரியும் பாருங்க, இந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதில் உள்ள இருக்க அந்த ஒயிட் கலர் ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 சைடில் இருக்கக்கூடிய இந்த முள் ரெண்டு சைடில் இருக்க முள்ளை எடுத்தாச்சு. ஸ்கின்னை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துறோம். இந்த பவுலில் அப்படி போட்டுக்கலாம். சரிதா பாரு. இப்போ கத்தாழை ஜெல்லை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஒரு 6 to 7 டைம்ஸ் 6-7 தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கத்தாழை ஜெல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்போல்லாம் நான் எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். கொஞ்சம் கத்தாழை அடி ஒரு டச்சப் பண்ணியாச்சு. இந்த இருக்குது பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இளங்கருவேப்பிலையாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ கருவேப்பிலை பறிச்சாச்சு. அதனால் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கத்தாழை இதில் சேர்த்துருக்கோம். கத்தாழை சேர்த்தாச்சு. இப்படி சேர்த்து கத்தாழையோடு சேர்த்து இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்ச மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த நார் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கருவேப்பிலையில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகம். அதனால் வந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து பேஸ்ட்டு கிடைக்கும். அதாவது சாறு மட்டும் வரும். இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்படி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உச்சந்தலையில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்மளோட பேக்கை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இதிலும் வந்து வேர் முதல் அடி வரைக்கும் நல்லா பிரித்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா பண்ணணும். அந்த மாதிரி நல்லா பிரித்து மண்டை ஓட்டில் எல்லா பகுதியிலையும் இருக்கிற மாதிரி தடவிக்கணும்.
இந்த கத்தாழையும் கருவேப்பிலையும் சேர்ந்துருக்கிற பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து நல்லா கருமையாக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும், நம்ம இளநரையை வந்து போக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். முடி இல்லாத இடத்துல வந்து புதிய முடி வளர்றதை நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த பேக்கை மிஸ் பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் நீங்கள் எம்டியாக இருக்கிற இடத்துல கூட முடி கண்டிப்பாக வளரும். கத்தாழை இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்பை வந்து டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் கத்தாழை யூஸ் பண்ணும்போது நம்மளோட டேண்ட்ரஃப் சுத்தமாக இல்லாமல் போயிடும். நம்ம முடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குவோம். எப்போ என்ன ஹேர் பேக் போட்டாலும் மேக்ஸிமம் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். அப்போ தான் நம்மளோட ஸ்கேல்ப்பும் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். அப்படின்னா பாப்பாவுக்கு ரொம்பவே கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டுறோம். ஃபைனலாக நம்ம ஹேர் பேக் போட்டாச்சு. பாப்பா அப்படின்றதுனால ஒரு 15 மினிட்ஸில் நான் வாஷ் பண்ணிடுவேன். எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம உச்சந்தலையில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் எப்போவும் மசாஜ் பண்ணிப்பேன். அதை நீங்களும் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வேலைக்கு போகும்போது உடம்போட சூடு வந்து அதிகமாகும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கத்தாழை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது பயன்படுத்தும் போது உடம்பு வந்து ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கத்தாழை இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்ம டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக வச்சுக்கணும். நம்ம முடியை டேண்ட்ரஃப் இருக்காது, முடி வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்றது உடனே நிற்கும். இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம விடாமல் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். முடி வெடிப்பு இருக்காது, முடி நீளமாக வேணும், அடர்த்தியாக வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கத்தாழையும் கருவேப்பிலையும் சேர்ந்த ஹேர் பேக்கை வாரம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஹேர் பேக் போட்டாச்சு. ஹேர் பேக் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டாங்க, அதனால் அவங்களோட முடியை நான் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலை. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ என்னோட அதே ஹேர் பேக் தான் நானும் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சில்கியாக முடியை தொடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்து எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இன்றைக்கி முடி உதிர்தல் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய மன அழுத்தம். ஐயோ எனக்கு இவ்வளோ முடி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ ஹேர் ஆயில், எவ்வளவோ ஷாம்பு இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும். என்னை பொறுத்தளவுக்கு வாரத்தில் 2 தடவை ஹேர் பேக்கு, டெய்லி ஒரு ஜூஸ், எனி ஒன் ஜூஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். முடி உதிர்தல் வந்து ஒரு 2 வாரத்துலேயே வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். முடியோட வளர்ச்சியும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.